வணக்கம். இன்றைய அரசியல் என்ன செய்தி இருக்குன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டினோட சட்டமன்ற அமைச்சரவை விரிவாக்கம் கவர்னர் மாளிகையில் இன்றைக்கி நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 23 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கவர்னர் ஆளுநர். யாருக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விவரத்தை நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாவேகா தலைமையில் அமைச்சரவையில் உள்ள தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 7 பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, வாங்க யாருக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முடிவாரத்தை பார்த்துருவோம். முதல்ல திரு செங்கோட்டையன் தாவேகா கட்சி உருவாவதற்கும் இன்றைக்கி தாவேகா கட்சி அது தமிழ்நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறது திரு செங்கோட்டையன். இவர் ஏடிஎம்கேலேருந்து இருந்தவர் தான். இப்போ நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. ஸோ இவருக்கு என்ன பதவி, என்ன துறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீநாத் அவர்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கொடுத்துருக்காங்க. எஸ் கமலி அவர்களுக்கு கால்நடைத்துறை கொடுத்துருக்காங்க. சி விஜயலட்சுமி அவர்களுக்கு பால்வளத்துறை கொடுத்துருக்காங்க. ஆர்வி ரஞ்சித்குமாருக்கு வனத்துறை கொடுத்துருக்காங்க. வினோத் அவர்களுக்கு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை கொடுத்துருக்காங்க. திரு ராஜீவ் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. பி ராஜ்குமார் அவருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொடுத்துருக்காங்க. பி காந்திராஜ் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறை கொடுத்துருக்காங்க. பி மதன் ராஜா அவர்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. கே ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலத்துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை. எம் விஜய் பாலாஜி கைத்தறி ஜவுளி மற்றும் கதர்துறை. அப்புறம் டி லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை. ஏ விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்துருக்காங்க. ரமேஷ் அவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை. பி விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. ஆர் குமார் அவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம். கே தென்னரசு அவர்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் பதவி. வி சம்பத்குமாருக்கு பிற்படுத்தோர் நலத்துறை. ஜே முகமது பர்வாஸ்க்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. டி சரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை. அப்புறம் என் மரிய வில்சன் நிதி மற்றும் திட்டமிடல் மேம்பாட்டுத்துறை. கே விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் கலால்துறை. இப்போ அனைத்து துறைகளுக்கான அமைச்சர்கள் வந்தாச்சு. இனி என்ன திட்டங்களை வேகமாக செயல்படுத்த வேண்டியது தான். எந்தெந்த திட்டத்துக்கு என்னென்ன நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை அதிகாரிகள்கிட்ட அந்த அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்கன்னா கூடிய விரைவில் தமிழகத்தினுடைய 2026-27 ஆண்டிற்கான அந்த தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ விரைவில் இந்த தாக்கல் நடைபெறும், பட்ஜெட் தாக்கல் நடைபெறும் என்பதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற இன்ஸ்டன்ட் நியூஸ்லாம் உங்களுக்கு உடனடி வேணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.